கண்கள மூடி உட்கார்ந்தா ஏதோ ஒரு அழகான, அமைதியான நதிக்கரை தோன்றும்னு நினைச்சு நீங்க தியானம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள அன்பா வரவேற்கிறேன். இந்த ஆழமான தேடல் மூலமா உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது, உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி மாறும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா கண்கள மூடின மறுகணமே மூளைக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? கண்டிப்பா நான் சொல்றேன். நேத்து அந்த இமெயிலுக்கு நம்ம சரியா தான் பதில் அனுப்பணுமா? இல்ல இஎம்ஐ கட்ட இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அப்படின்னு பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆமாமா. அதுதான். அந்த நபர் ஏன் நம்மகிட்ட அப்படி பேசினாருன்னு, ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி 100 வண்டிகள் ஒரே நேரத்துல மூளைக்குள்ள ஹாரன் அடிக்க தொடங்கிடும். ஏதோ அமைதிய தேடி போனா, அங்க நம்ம சொந்த மனசே நமக்கு எதிர ஒரு பெரிய போர நடத்துற மாதிரி தோணும். உடனே அமைதியாயிடும், நம்ம தவறா நம்புறோம். ஆனா தியானத்தோட உண்மையான நோக்கமே ஒரு ஸ்பா மாதிரி மனசுக்கு வெறும் தளர்வ, அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பது கிடையாது. கரெக்ட். அது ஒரு பக்க விளைவு மட்டும்தான். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பேச போறோம். இந்த ஆழமான தேடல்ல நாம பார்க்க போறதும் இதுதான். கண்டிப்பா. தியானத்தோட அடிப்படை நோக்கமே உங்க மனதின் ஆழத்தில் இருக்கிற குப்பைகளை, அந்த டிராஃபிக் சத்தங்களை ஒளிவு மறைவின்றி நேருக்கு நேர் சந்திக்கிறது தான். ஆமா. நமது மூளை ஏன் இப்படி நமக்கே எதிரா செயல்படுது? இந்த தடைகளை தாண்டி அன்றாட பிஸியான வாழ்க்கையில மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் விழிப்புணர்வை எப்படி சாத்தியமாக்குறது என்பதை நாம் இன்னைக்கு ஆராயப் போறோம். இதற்காக நாம் எடுத்துக்கிட்ட மூலக்குறிப்பு அன்பா பாண்டேஜி அப்படின்னு அழைக்கப்படும் பாண்டே குணரத்னா எழுதிய வாட் வை ஹாவ் ஆன்சர்ஸ் டு யோர் கொஸ்டின்ஸ் அபவுட் புத்திசம், மெடிடேஷன் அண்ட் லிவிங் மைண்ட்ஃபுல்லி என்ற புத்தகம்தான். ரொம்ப அருமையான புத்தகம் அது. தியானம் என்பது ஏதோ காடுல வாழ்ற முனிவர்களுக்கானது என்ற மாயையை உடைச்சு அத ஒரு சாதாரண மனிதனோட தினசரி வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்பதுதான் இந்த தேடலோட நோக்கமே. சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். தியானம் என்றாலே எந்த முயற்சியும் இல்லாம மனதை அப்படியே இயல்பா விட்டுவிட வேண்டும், அது ஒரு முயற்சியற்ற முயற்சி அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றாங்களே. நான் கண்களை மூடி அமர்ந்து எந்த முயற்சியும் செய்யாம இருந்தா எப்படி தியானம் கைகூடும்? ஆரம்பத்திலேயே அப்படி இருக்க நினைக்கிறது ஒரு சோம்பேறித்தனமான கட்டுக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஓஹோ, அப்போ ஆரம்பத்துல முயற்சி தேவைங்கிறீங்க. ஆமா, இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். நமது மனம் எப்பவுமே நீரை போன்றது. நீர் எப்படி எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் எப்போதும் கீழ்நோக்கியே பாயுமோ, அதே போலத்தான் நமது மனமும். ஆமா, ஈஸியான வழியில தான் போகும். கரெக்ட். பரிணாம வளர்ச்சியின்படி மிக எளிதான விஷயங்களை நோக்கியே மனசு ஈர்க்கப்படும். ஒரு கஷ்டமான வேலையை செய்யறதை விட சோம்பேறித்தனமாய் இருக்கிறது மூளைக்கு ரொம்ப எளிது. பொறுமையா இருப்பதை விட கோபப்படுறது எளிது. அட ஆமால்ல. அதனால மனதை எந்த முயற்சியும் இல்லாமல் அப்படியே விட்டுவிட்டால் அது தானாகவே கோபம், பேராசை, பயம் போன்ற கீழ்நிலையான உணர்ச்சிகளை நோக்கி தான் சரிந்து விழும். அப்படி என்றால் தியானம் என்பது இயற்கைக்கு எதிரான ஒரு போராட்டமா? மனதோட இயல்பான ஓட்டத்தை எதிர்த்து நீந்துவதற்கு நம்ம எப்படிப்பட்ட முயற்சியை கொடுக்கணும்? சில நாட்கள் மிகுந்த ஆர்வமா தொடங்குவோம், ஆனா பிறகு அது காணாம போயிடுமே. அந்த ஆர்வ கோளாறத்தான் தியானத்தோட முதல் நிலை முயற்சின்னு புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. இதுக்கு பேரு ஆரம்பதாது. ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துவிட்டோ அல்லது இது போன்ற ஒரு ஆழமான தேடலை கேட்டுவிட்டோ உடனே உந்துதல் பெற்று தியானம் செய்ய தொடங்குறது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 நாள் செய்வோம். ஆமா ஆமா, ஆனா இது வெறும் தீக்குச்சி மாதிரி சீக்கிரமே அணைந்து விடும். அடுத்த நிலை தான் உண்மையான சவால். ஆர்வம் குறைந்து சோம்பலுண்டலை தாக்கும்போது அதை தாண்டி தொடர்ந்து உட்கார்றது. இது நிகமதாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இரண்டாவது நிலை முயற்சியை தாண்டி விட்டால் மூன்றாவது நிலையான வீரத்தின் நிலைக்கு நாம சென்று விடுவோம். அதாவது பராக்கமா. என் முதுகு வலிக்குது, மனம் அலைபாயுது, ஆனாலும் நான் எழுந்து செல்ல மாட்டேன், இதை எதிர்கொள்வேன் அப்படின்னு ஒரு போர் வீரனை போன்ற உறுதியான நிலை. ஓ, பரவாயில்லையே. ஆனா இந்த எந்த முயற்சியும் பலன் தரணும்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் தேவைன்னு சொல்றாங்களே, அதுதான் ஷீலா எனப்படும் ஒழுக்கம், சரியா? கண்டிப்பா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் பொறுங்கள். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. தியானம் செய்யறதுக்கும் நான் ஒரு நல்லவனா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்றாட வாழ்வுல எனக்கு எத்தனையோ மன அழுத்தங்கள் இருக்கு. சொல்லுங்க. அலுவலகத்துல ஒருத்தர்கிட்ட நான் கோபமா பேசிடுறேன், அல்லது டிராஃபிக்ல ஒருவரை திட்டுறேன்னு வச்சுப்போம். நான் ஒரு முழுமையான நல்லவனா, எந்த தவறும் செய்யாத ஒருவனா மாறும் வரை தியானம் செய்யக்கூடாதா? எனக்கு தகுதியே இல்லையா?
கடலலை ஓய்ந்த பிறகு குளிக்கலான்னு காத்திருப்பது போல இது சாத்தியமற்றதல்லவா? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நாம முழுமையடையும் வரை கண்டிப்பா காத்திருக்க கூடாது. நாம முனிவர்கள் இல்ல, தவறுகள் நடக்கும். ஆனா சீலா அல்லது ஒழுக்கம் என்பது ஏதோ ஒரு மத ரீதியான புனிதம் அல்ல. அது முற்றிலும் உளவியல் ரீதியான ஒரு விஷயம். சைக்கலாஜிக்கல் ஹைஜீன் அப்படின்னு சொல்றீங்க? கரெக்ட். இத ஒரு வீட்டின் அடித்தளத்தில் பூசப்படும் சீலண்ட் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க பகல்ல ஒருவரிடம் தேவையற்ற கோபத்தை காட்டினாலோ அல்லது நேர்மையற்ற முறையில் நடந்துக்கிட்டாலோ உங்க மூளை அதை அப்படியே மறந்து விடாது. அது மனசுக்குள்ளேயே தங்கிடும். அது ஒற்ற உணர்ச்சியிலாக உங்க ஆழ்மனதுல பதிவாயிடும். நீங்க கண்களை மூடி தியானத்திற்கு அமரும் அந்த முதல் நொடியில வெளியுலகத்தின் சத்தங்கள் அடங்கியவுடன் உங்க மூளை இந்த குற்ற உணர்ச்சியைத்தான் முதல்ல உங்க கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். ஓ, அதாவது பகல்ல நான் செய்த தவறுகள் தான் இரவில் நான் கண்களை மூடும்போது எனக்குள் அலைப்பாயும் எண்ணங்களாக கவனச்சிதறலாக மாறுகின்றனர் என்கிறீர்கள். ஆமா, அந்த விரிசல்கள் வழியாகத்தான் தேவையற்ற எண்ணங்கள் தியானத்திற்குள் கசிகின்றன. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் ஒழுக்கம் தியானத்திற்கு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க மற்றவர்களுக்காக நல்லவனா இருக்க வேண்டியதில்லை. உங்க சொந்த மன அமைதிக்காக, தியானத்துல எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக நீங்க நேர்மையா இருக்கணும். அப்ப தவறு செஞ்சுட்டா என்ன பண்றது? ஒருவேளை நீங்க தவறு செய்து விட்டாலும், ஐயோ நான் தியானம் செய்ய தகுதியற்றவன் அப்படின்னு உங்களை நீங்களே தண்டிச்சுக்க கூடாது. நடந்ததை கவனித்து உங்களை மன்னித்துக் கொண்டு அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க மைண்ட்ஃபுல்னஸோட விழிப்புணர்வாயிருப்பதே போதுமானது. இது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. குற்ற உணர்ச்சி இல்லாமல் தியானத்தை தொடங்கிவிடலாம். ஆனா தியானத்திற்கு அமர்ந்த சில நிமிடங்களிலேயே நமது உடல் ஒரு விளையாட்டை காட்டத் தொடங்குமே. ஆமா, உடல் வலியை சொல்றீங்க? கரெக்ட். கால்கள் மரத்து போகும், முதுகுல தாங்க முடியாத வலி வரும், மனம் உடனே போதும் கண்களை திறந்து எழுந்து விடு அப்படின்னு அலறும். ஒவ்வொரு முறையும் இந்த வலி வரும்போது நான் தோற்று போயிட்டதாகவே உணர்கிறேன். இதை எப்படி எதிர்கொள்வது? நீங்க தோற்று போகவில்லை. இது உடலின் இயற்கையான எதிர்வினைதான். இங்கேதான் புத்தர் கூறும் 2 அம்புகள், அதாவது 2 டாட்ஸ் என்ற ஆழமான உளவியல் தத்துவத்தை நாம பயன்படுத்தணும். 2 அம்புகளா? அது என்ன? தியானத்துல அமரும்போது உங்க கால்ல ஏற்படுற அந்த உண்மையான தசைவலி என்பது முதல் அம்பு. இது இயற்கையானது. இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. சரி, அப்போ 2வது அம்பு? அந்த வலி வந்தவுடனே உங்க மூளை, ஐயோ வலிக்கிறதே, என்னால் தாங்க முடியவில்லையே, இன்னும் அரை மணி நேரம் இப்படி உட்கார வேண்டுமா அப்படின்னு ஒரு பெரிய கற்பனை கதையை உருவாக்குது அல்லவா? அந்த எதிர்வினை, அந்த வெறுப்பு தான் 2வது அம்பு. நாம விரும்பி ஏத்துக்கிற அம்பு இதுதான். ஆச்சரியமா இருக்கு. அதாவது நரம்புகள் சொல்லும் வலியை விட அந்த வலியை பற்றி என் மனம் எழுதும் கதைதான் என்னை அதிகம் துன்புறுத்துகிறது என்கிறீர்கள். அப்படியென்றால் அந்த 2வது அம்பை எப்படி தடுப்பது? வலியை வெறுக்காதீங்க. வலியை ஒரு எதிரியா பார்க்காம அதை ஒரு ஆராய்ச்சி பொருளா பாருங்க. சரி, முழங்காலில் வலிக்கிறது. அந்த வலி எப்படி இருக்கிறது? துடிக்கிறதா? எரிக்கிறதா? அது உடலில் எந்த பகுதி வரை பரவுகிறது அப்படின்னு ஒரு பார்வையாளனை போல தள்ளி நின்று அந்த வலியை மட்டும் கவனிச்சு பாருங்க. ஓ, வலிக்கிறதே கவனிக்கிறதா? ஆமா, அந்த வலியிலிருந்து உங்க மனம் கற்பனைகளை ஏற்றாமல், வெறுப்பை உமிழாமல் கவனிக்கும்போது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக உச்சமடைந்து பின்னர் அதுவே தானாக குறைந்து ஒரு சமநிலையான உணர்வாக மாறுவதை உங்களால் உணர முடியும். இதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம்தான் என்றாலும் முயன்று பார்க்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. உடல் வலியை பொறுத்து கொள்ளலாம். ஆனா அலுவலகத்துல என் மேலாளர் எனக்கு அனுப்பிய ஒரு கோபமான இமெயில் என் நினைவுக்கு வருதுன்னு வச்சுப்போம். எனக்கு கோபம் தலைக்கேறுது. நீங்க சொல்ற மாதிரி அந்த எண்ணத்தையே நான் தியானிக்க வேண்டும் என்றால், என் கோபத்தை நானே கவனித்தால் அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக எரியாதா? எனக்கென்று தியானம் சரியாக வரவில்லை, இது ஒரு மோசமான தியானம் என்றுதானே நான் முடிவுக்கு வர வேண்டும்? உண்மையில நல்ல தியானம், மோசமான தியானம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கோபம் வந்தா அந்த கோபத்தை எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதில்தான் சூட்சுமம் இருக்கு. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கொண்டே இருந்தா கோபம் அதிகரிக்கத்தான் செய்யும். அது தியானம் அல்ல. ஆனா கோபம் வரும்போது உங்க உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பதுதான் உண்மையான தியானம். அதையே தியானத்துக்கான பொருளா மாத்திக்கணும். ஓஹோ, உடல்ல நடக்கிற மாற்றங்களையா? கரெக்ட். கோபம் வரும்போது உங்க ரத்த அழுத்தம் எப்படி மாறுது? மூச்சுக்காற்று எவ்வளவு வேகமா உள்ளே செல்லுது? நெஞ்சு பகுதியில என்ன வகையான அழுத்தம் உருவாகுது? இப்படி கோபத்தின் உடல் ரீதியான மாற்றங்களை மட்டும் நீங்க கவனிக்கும்போது அங்கு இமெயிலுக்கோ மேலாளருக்கோ இடமில்லை. வெறும் உணர்வுகள் மட்டுமே எஞ்சும்.
உணர்வுகளை கவனிக்கும்போது கோபம் தானாகவே அதன் பலத்தை இழந்துவிடும். இத ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்க எனக்கு தோணுது. தியானம் செய்யும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சுவையான சாக்லேட் கேக் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை எழுகிறது. உடனே எழுந்து சென்று ஃப்ரிட்ஜை திறக்க மனம் தூண்டுகிறது. நிறைய பேருக்கு இது நடக்கும். அப்போ நான் அந்த கேக்கின் சுவையை எண்ணி ஏங்காமல் அந்த ஆசை என் உடலுக்குள் எப்படி ஒரு நமைச்சலை உருவாக்குகிறது என்பதை மட்டும் கவனிக்க வேண்டும், சரியா? எனக்குள் நான் இப்படி பேசிக்கொள்ள வேண்டும், இந்த கேக்கை நான் என் வாழ்வில் பலமுறை சாப்பிட்டுள்ளேன், அது எங்கேயும் ஓடிப்போகாது. ஆனா நான் இப்போது அமர்ந்திருக்கும் இந்த அமைதியான விழிப்புணர்வான தியான நேரம் மீண்டும் கிடைப்பது அரிது. ரொம்ப மிக சரியான உதாரணம். இப்படி செய்வதன் மூலம் நீங்க ஆசையை எதிர்த்து போராடாமல் அது ஒரு பார்வையாளனாக கடந்து செல்றீங்க. இங்கேதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எண்ணங்களை எதிர்த்து போராடுவது புயலில் சிக்கிய கப்பல் போலதான். ஆமா, புயலை எதிர்த்து போராடினால் கப்பல் கவிழ்ந்துவிடும். அலைகள் எப்படி எழும்புகின்றன, புயல் எப்படி வீசுகிறது என்பதை அமைதியாக கவனித்து கப்பலை சமநிலையில் வைத்திருப்பதே சிறந்த வழி. நாம் தியானம் செய்யும்போது மனதை முற்றிலும் காலியாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது சாத்தியமும் இல்லை, அது தியானத்தின் நோக்கமும் இல்லை. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல பலரும் எதையும் ஒரு முருகுமாக செய்வதை தியானம் என்று தவறாக நினைக்கிறார்களே, அது பற்றி உங்க கருத்து என்ன? அதற்கும் விழிப்புணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பூனையோ அல்லது புலியோ தன் இரைய வேட்டையாட பதுங்கும்போது 100% முழு கவனத்துடன் இருக்குது. அதன் மூளையில வேறு எந்த எண்ணமும் இருப்பதில்லை. அதற்காக அந்த புலி தியானம் செய்கிறது என்று அர்த்தமா? இல்லையே. கரெக்ட். அதன் மூலம் அந்த புலிக்கு வாழ்க்கையை பற்றிய உள்நோக்கு கிடைத்து விடுகிறதா? இல்லை. ஏன்னா அதன் கவனம் முழுமையாக பேராசையாலும் வன்முறையாலும் நிரம்பியுள்ளது. நமது தியானம் அப்படிப்பட்ட கண்மூடித்தனமான குவியலாக இருக்கக்கூடாது. அது பேராசை, கோபம், மாயை இல்லாத ஒரு தெளிவான மைண்ட்ஃபுல்னஸாக இருக்க வேண்டும். புலி உதாரணம் மிக அருமை. சரி, இதுவரை நாம அமைதியா ஒரு குஷன்ல அமர்ந்து தியானம் செய்வதை பற்றி பேசினோம். ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கே வருவோம். காலை 8 மணிக்கு டிராஃபிக்கில் சிக்கியிருக்கிறேன், அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு முன் பதற்றமாக இருக்கிறேன். இந்த அன்றாட வேலைப்பழு வாழ்க்கை சூழல்ல இந்த மைண்ட்ஃபுல்னஸை எப்படி பயன்படுத்துவது? தியானம் செய்ய நான் காட்டை தேடி போக முடியாதே. அதுக்காக தான் பாண்டேஜி மிக எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை பரிந்துரைக்கிறார். அதுதான் 1 நிமிட தியானம். 1 நிமிஷம் போதுமா? ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, அலுவலகத்திலோ பேருந்திலோ அல்லது காரை சிக்னலில் நிறுத்திவிட்டோ ஒவ்வொரு மணி நேரமும் 1 நிமிடம் ஒதுக்குங்க. கண்களை மூடியோ அல்லது திறந்தபடியோ சரியாக 15 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. இது உங்க மனதிற்கான ஒரு முதலுதவி பெட்டி போல செயல்படும். ஒரு எமர்ஜென்சி கிட் மாதிரி. கரெக்ட். உங்கள் அறியாமலேயே உங்க மனம் பின்னிக் கொண்டிருக்கும் மன அழுத்தத்தின் சங்கிலியே இந்த 1 நிமிடம் சுக்குநூறாக உடைத்துவிடும். கேட்பதற்கு எளிதாக இருக்கு. ஆனா நான் கோபத்துல இருக்கும்போது, பதற்றத்துல இருக்கும்போது என் மனம் ஒரு குரங்க போல மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டே இருக்குமே. அந்த குரங்கு மனச அடக்கி 15 மூச்சுகளை கூட எண்ண விடாமல் மனம் வேறெங்கோ ஓடிவிடுமே. அப்போது என்ன செய்வது? மூளையின் அந்த இயல்பை முறியடிக்க ஒரு சின்ன தந்திரம் இருக்கு. மூச்சின் எண்ணிக்கையே ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். மூச்சை இழுத்துவிட்டு 1 என எண்ணுங்கள், பின் 2, இப்படி 10 வரை எண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம்? அதன் பின் மீண்டும் 10லிருந்து 1 வரை பின்னோக்கி எண்ணுங்கள். அதாவது 10, 9, 8 அப்படின்னு. நமது மூளைக்கு நேரடியாக எண்ணுவது பழக்கப்பட்ட ஒன்று. அதுல மனம் எளிதாக வேறு சிந்தனைக்கு தாவிவிடும். ஆனா பின்னோக்கி எண்ணும்போது மூளை அதற்கு சற்று கவனத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். ஓ, மூளைய கொஞ்சம் வேலை வாங்கணும். ஆமா, அந்த சிறிய கவனம் தேவையற்ற எண்ணங்களுக்கு செல்லும் ஆற்றலை தடுத்து நிறுத்திவிடும். இதோடு சேர்த்து மெட்டா என்ற பயிற்சியும் நாம செய்ய வேண்டும். மெட்டா, அதாவது அன்பு மற்றும் நட்புணர்வு, லவ்விங் கைண்ட்னஸ். இது எனக்கு தெரியும். தன்னை மறந்து எல்லோர் மீதும் எல்லா உயிர்களுக்கும் கன்பு செலுத்துவது. ஆனா எனக்கு இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? என்னை காரணமே இல்லாம திட்டிய ஒரு பாஸ் மீதோ அல்லது என்னை காயப்படுத்திய ஒரு நபர் மீதோ நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? கோபத்தையும் பயத்தையும் முறியடிக்க இதுவே சிறந்த வழின்னு சொன்னாலும் அது என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு போலியான செயலாக அல்லவா இருக்கும்? இங்குதான் நம்ம மெட்டாவின் உண்மையான உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மெட்டா பயிற்சி செய்யும்போது, அதாவது எல்லா உயிர்களும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும் என்று நினைக்கும்போது, நீங்க அதை அவர்களுக்காக செய்யவில்லை. பின்ன யாருக்காக? உங்களுக்காகவே செய்றீங்க. ஒருவரை நீங்க நினைத்து கோபப்படும் போதோ வெறுக்கும் போதோ உங்க உடலில்தான் கார்டிசால் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் சுரக்கின்றன. நீங்கள்தான் பாதிக்கப்படுறீங்க.
ஆனா மெட்டா பயிற்சியின் மூலம் அனைவர் மீதும் ஒரு பொதுவான அன்பை உமிழும்போது உங்க மூளையில ஆக்சிடோசின் சுரக்கிறது. அது உங்க நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்துகிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? வெறும் 15 மூச்சுகள் விடுவது அல்லது மற்றவர்களுக்கு அன்பை அனுப்புவது நிஜமாகவே ஒருவரின் மன அழுத்தத்தை குறைக்குமா அப்படின்னு நினைச்சேன். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம மற்றவர்களுக்கு அன்பை அனுப்பும்போது நிஜத்தில் நாம் தான் முதல்ல சாந்தமடைகிறோம். நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பான நேர்மறையான அதிர்வலை உருவாகிறது. அது நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் அமைதிப்படுத்துகிறது. ஆஹா, அப்போ மெட்டா என்பது மற்றவர்களை ஆசிர்வதிப்பது அல்ல, அது என்னை நானே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு சுயநலமான ஆனால் மிகச் சிறந்த தற்காப்பு கலை. என் அமைதியை கெடுக்கும் ஒரு நபரிடமிருந்து என் மனதை விடுவிக்க இது ஒரு மிகச்சிறந்த வழி. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவையெல்லாம் மிகச்சிறந்த நடைமுறை வழிகாட்டுதல்கள். மன அழுத்தத்தை குறைப்பது, ரிலாக்ஸாக இருப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது என பல பயன்களை பார்த்தோம். ஆனா தியானம் என்பது வெறும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு மாத்திரை மட்டும் தானா? இந்த ஆழமான தேடலின் உண்மையான மற்றும் இறுதி இலக்கு என்னவாக இருக்க முடியும்? மன அழுத்தம் குறைவது ஒரு தொடக்க நிலை மட்டுமே. உண்மையான இலக்கு நிப்பானா அல்லது முழுமையான விடுதலையை அடைவது. அதை அடைய விபசனா தியானத்தின் மூலம் நாம் வாழ்க்கையின் 3 அடிப்படை உண்மைகளை கண்கூடாக காண வேண்டும். அந்த 3 உண்மைகள் என்னென்ன? அவை அனிச்சா, அதாவது நிலையாமை, துக்கா, அதாவது திருப்தியின்மை அல்லது துன்பம், மற்றும் அனத்தா, அதாவது சுயமின்மை. யோடு இன்றைய நவீன உலகத்தின் பயங்களோடு எப்படி பொருத்தி பார்ப்பது? மிகவும் எளிது. அனிச்சா என்றால் இந்த உலகத்தில் எல்லாமே நிரந்தரமான நிலையாமை கொண்டவை என்பது. பெர்மனன்ட்லி இம்பெர்மனன்ட். உங்களுடைய இந்த உடல், நீங்க இப்போது உணரும் மகிழ்ச்சி, உங்களுக்கு வந்த கோபம், ஏன் நீங்க வைத்திருக்கும் வேலை, உறவுகள் என எல்லாமே ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆமா, எதுவுமே நிரந்தரமில்ல. கரெக்ட். எதுவுமே நிலையானதல்ல. ஆனா நாம என்ன செய்றோம்? ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அல்லது ஒரு உறவு கிடைத்தால் அது என்றென்றைக்கும் அப்படியே மாறாம இருக்க வேண்டும் என்று அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம். அந்த நிலையற்ற பொருட்கள் மீது நாம வைக்கும் பற்றுதல் அல்லது எதிர்பார்ப்பு தான் நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணம். இதுதான் துக்கா. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. நாம ஒரு நதிக்கரையில நிற்கிறோம். நதியில் ஓடும் நீர் அழகாக இருக்கிறது என்று நாம அதை ரசிக்கலாம். ஆனா அந்த ஓடும் நதியை ஒரு குடுவையில் பிடித்து வைத்துக்கொண்டு, இந்த நதி எப்போதுமே என் குடுவைக்குள் என் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் என்னாகும்? தண்ணி கெட்டு போயிடும். ஆமா, தண்ணீர் அழுகி போகுமே தவிர நதி அங்கு இருக்காது. நமது வாழ்க்கையும் அப்படித்தானே. ஒரு குறிப்பிட்ட தருணத்தை அப்படியே உறைய வைக்க வேண்டும் என்ற பிடிவாதம்தான் நமது பயங்களுக்கும் கவலைகளுக்கும் காரணமா? மிக அருமையான ஆழமான ஒப்புமை இது. மாற்றத்தை நம்மால தடுக்க முடியாது. இந்த கட்டுப்பாட்டற்ற மாற்றங்களுக்கு மத்தியில நான் அல்லது என்னுடையது என்று நிரந்தரமாக கூறிக்கொள்ள எந்த ஒரு நிலையான சுயமும் இங்கே இல்லை. இதுதான் அனாத்தா. நீங்க என்பது பல எண்ணங்கள், உணர்வுகள், உடற்கூறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி. அப்போ நிலையாமைங்கிறது நாம பயப்பட வேண்டிய ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா இல்ல. நிலையாமை என்பது நாம் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல. ஒரு காலம் யோசித்து பாருங்க. நீங்க உள்ளே இழுக்கும் மூச்சு உள்ளேயே நிரந்தரமா தங்கிவிட்டா என்ன ஆகும்? மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவது என்ற அந்த மாற்றம் இருப்பதால் தான் நாம் உயிரோட இருக்கிறோம். நிப்பானா என்பது பற்றுதலின்மையே. இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதாகும். அதுவே முழுமையான விடுதலை. அற்புதமான விளக்கம். இன்று நாம தியானம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் மறைந்திருக்கும் மிகப்பெரிய உளவியல் ரகசியங்களை ரொம்ப விரிவாக பார்த்தோம். முயற்சியற்ற முயற்சி என்ற மாயையே உடைத்தோம். ஆமா. குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி தியானத்தை தொடங்குவது, உடல் வலியை எப்படி மனவலியாக மாற்றாமல் தடுப்பது என்று தெரிந்து கொண்டோம். அலுவலக கோபத்தை தியானத்தின் மூலம் எப்படி ஆராய்ச்சி செய்வது, கார்ப்பரேட் உலகின் கவனத்திற்கும் உண்மையான மைண்ட்ஃபுல்னஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம். கரெக்ட். அதோட சேர்த்து 1 நிமிட தியானம் பற்றியும் பார்த்தோம். கண்டிப்பா. இறுதியாக நமது மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமான மாற்றத்தை ஏற்க மறுக்கும் நமது பிடிவாதத்தை எப்படி தளர்த்துவது என்பதையும் பார்த்தோம். ஆமா, தியானம் என்பது ஏதோ காலை வேளையில் மட்டும் செய்து முடிக்கும் காரியம் அல்ல. அது ஒவ்வொரு மூச்சிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டோம். இந்த ஆழமான தேடலின் முடிவில் உங்களுக்குள் ஒரு கேள்வியை விதைக்க விரும்புகிறேன்.
சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும், உங்கள் எண்ணங்களும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறதென்றால் 7 வருடங்களுக்கு முன்பிருந்த நீங்கள் வேறு, இப்போது இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் வேறு. நீங்களே இங்கு நிரந்தரம் இல்லை எனும்போது, யாரோ ஒருவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் பல வருட கோபமும் உங்கள் பழைய கவலைகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? அவை வானத்தில் வந்து போகும் மேகங்கள். நீங்கள் அந்த பரந்த வானம். இதைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.